திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 39வது வாக்கியம். அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரைப் போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மள இப்ப ராமாயணத்துக்குள்ள அழைச்சின்னு போறா. ராமாயணத்துல ஒரு காட்சி, விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட ராமரையும் லக்ஷ்மணரையும் அவர் செய்ய போற ஒரு யாகத்துக்காக அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக வர்றார். அந்த உதவி கேட்டு வரும்போது என்னத்தினால அந்த உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அதை சொல்றார் அவர். மாரீச்சன், சுபாகு இந்த மாதிரி ஒரு அரக்கர்கள் யாகத்தை நடத்த விடாம தொல்லை கொடுக்குறா. அதனால அவளை அழிக்கணும். அதுக்கு ராமரையும் லக்ஷ்மணரையும் அனுப்பிச்சு வச்சா எனக்கு சௌரியமா இருக்கும், உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட கேட்டு அவரோட பதிலுக்காக காத்துன்னு இருக்கார். தசரதருக்கு 2 விதமான குழப்பங்கள். ஒண்ணு ராமர் ரொம்ப சின்னவர், அவர் இதுக்கு தகுதியானவரா, இவ்வளவு சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோஜனை இருக்கு. அப்புறம் ராமரை விட்டு பிரிஞ்சு தசரதரால இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விவரமும் நமக்கு கிடைக்கிறது. தசரதர் ராமர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார், பாசமா இருந்தார். அப்ப விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே அவரு கூட்டின்னு போங்கன்னு உடனே சொல்றது இல்லை. கொஞ்சம் அப்படி குழப்பத்துல இருக்கும்போது அப்ப ராஜகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் தசரதர் சொல்றார், தசரதா நீ அனுப்பி வையி, இது ராமருக்கு நன்மைதான் பயக்கும் அப்படின்னு சொல்றார் வசிஷ்டர் தசரதர்கிட்ட. நமக்கு ஏற்கனவே ராஜகுருவோட வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான மரியாதையெல்லாம் அந்த நாள்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் நிறைய புராணங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தேவர்கள் அவ குருமார்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பா, அது மாதிரி அசுரர்களுக்கு குரு இருந்திருக்கா, இது மாதிரி ராஜாக்களுக்கும் குரு இருந்திருக்கா. இந்த மாதிரி வசிஷ்டர் ராஜகுரு, அவர் தசரதருக்கு இந்த மாதிரி சொல்றார். விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டின்னு போறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. இதே இக்ஷவாகு குலத்துல ராமர் எந்த குலத்துல பிறந்திருக்காரோ அதே குலத்துல அரிச்சந்திரன்னு சந்திரமதின்னு 2 பேர் இருந்தா. அரிச்சந்திரன் கணவன், சந்திரமதி மனைவி. விஸ்வாமித்திரரோட ஒரு செயல்னால கணவன் மனைவி பிரிஞ்சு விடுறா. அதுக்கு பிராயச்சித்தமா இந்த ஸ்ரீராமர் சீதா தேவி கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஒரு உத்தேசம் வச்சுட்டு இருக்கார். அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதும் அவர் மனசுல இருக்கு. இப்ப ஸ்ரீராமரை கூட்டின்னு போய் மிதிலையில அந்த வில்ல வளைச்சு சீதா தேவிய திருமணம் செஞ்சுக்கணும் ராமர் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோடையும் அவர் வந்திருக்கார். அந்த தான் பண்ணின தப்புக்கு இது ஒரு பிராயச்சித்தமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். விஸ்வாமித்திரருக்கே அவரோட சொந்த பலத்தினாலேயே அவரால் இந்த அரக்கர்களை அழிக்க முடியும். அவர்கிட்ட இருக்கிற வலிமையும் அவர்கிட்ட இருக்கிற அஸ்திரங்களுமே போரும். ஆனாலும் ராமர் லக்ஷ்மணனை அவர் கூப்பிடுறது இந்த மாதிரி ஒரு சுப காரியம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவர் வரார். அப்ப தசரதர் கொஞ்சம் யோசிக்கும் போது வசிஷ்டர் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தசரதரை அனுப்பி வைக்கிறதா இந்த கதை முடியுது. அப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நான் என்ன வசிஷ்டர் மாதிரி தசரதருக்கு சொன்னேனா, அந்த மாதிரி நான் இந்த புத்திமதியும் சொல்லலையே, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவ வெளியில போற மாதிரி இந்த கதை இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வாக்கியம் 40வது வாக்கியம். அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியே போலே.
அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்.